என்னம்மா இதெல்லாம்? நாட்டியம். அது தெரியுது, எதுக்குன்னு கேட்டேன். அது பாவி மகளே, என் வயசுல பிறந்து எதுக்கு நான் கேக்குறேன்? அவனை சுத்திக்கிட்டே இருக்கேன். அவங்கிட்ட பைசா இருக்கா? ஏன் இப்படி காண்டா காண்டான்னு கத்திட்டு கிடக்குறீங்க? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? பேசாம அந்த ரூம்ல விழுந்து கிடக்குறது தானே ரொம்ப ட்ரபிள். 24 hours ட்ரபிள் கொடுக்குறீங்க. 24 hours ட்ரபிள். எப்படி இருந்தவன் எப்படி ஆகிவிட்டேன் பார்த்தாயா காந்தா? இந்த மாதிரி நேரத்தில் என்னை வீட்டிலே தனியை போட்டு விட்டு இரவெல்லாம் ஊர் சொத்து வேலையிலே இறங்கி இருக்கிறேன். கேட்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா? நீ வேற ஒன்று செய்யவில்லை. என் பக்கத்திலே இரு, அது எனக்கு போதும். என் பக்கத்திலே இரு. என்னுடன் உல்லாச வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல, அல்லது சல்லாப வார்த்தைகள் பேசுவதற்காக அல்ல. என் பக்கத்திலே இருந்து கொண்டு மருந்து சாப்பிட்டு இருங்களா என்று கேட்டா என் மனதுக்கு ஒரு கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னா என் மனதிற்கு நிம்மதியாக. நான் உன் பக்கத்தில் வருவது உனக்கு பிடிக்கவில்லையா? இதை சொல்லியா தெரிஞ்சுக்கணும். உங்க வியாதி என்ன? சாதாரண வியாதியா? வியாதி அடித்தண்டாளே. நான் வாழ பிறந்த மோகனையும் மோகனுக்கு இன்பம் அளிக்க பிறந்த என்னையும் இவ்வுலகிலே எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே. கேவலம் இந்த வியாதி நம்மை பிரித்து விட்டதடி. நல்ல வீடுன்னு நம்பினேன். கெட்டு போன குட்டிச்சவரை இப்பதான் புரியுது. அடி கருணாக பாம்பே, என்னை கடித்து விட்டு சரியா விழுகிறா. சந்திரா, உனக்கு நான் துரோகம் செய்தேன். எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நான் பொழுத்து சாகிறேன், பொழுத்து திரிகிறாளே. படவுலக பரந்தாமா, பம்பாய் பணத்தழக, உங்கள் ஆதரவு பூரணமாய் இருக்கும் போது இனி எனக்கு என்ன குறை? अच्छा खुशी, बहुत खुशी है. अरे कांदा, क्या सुंदर है तुम. निम्बल अलगू कंडू नंबल சரண்டர் சரண்டர் சரண்டர். மலை கூட சாயினே இந்த மயக்கும் விழிகளுக்கு. மாறா, என்னை வைத்து ஒரு வண்ணப்படம் எடு. உன்னை உலக சீமானாக்குகிறேன். अच्छा, कलर पड़म என்ன? 3 डायमेंशन 3 पट्टे का पड़म. सुंदरी 3 पट्टे का पड़म எடுக்குறான். உங்களுக்கு ஸ்டார் ஆக்குறான், மேலுக்கு அனுப்புறான். உங்கள் மட்டும் நம்பல் பாஷைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்குறான். உங்க பாஷையா? அது யாரால முடியும்? अरे क्या, हमारा भाषा हिंदी है. இந்தியா? ஆஹா, இந்தி என்ன? வேறு புரியாத பாஷை எதுவானாலும் சரி, கற்றுக்கொள்கிறேன் பூமானி உங்களுக்காக. हाँ भगवान. ஆமா மந்தி, ஆண் குல தரிசினி, வாருங்கள் இப்போதே புறப்படுவோம். கலை வடிவம் காணும் இடமெல்லாம் நம் காலடிகளை பதிய வைப்போம். ஊரெல்லாம் எச்சவந்தேன் ஒரு காலத்தில். இப்பொழுது உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஒரு சிகரெட்டாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. ராவுத்தரே கொக்கா பறக்கிறாரா, குதிரை கோதுமை ரொட்டி கேட்குறேன். நானே ஒரு பட்டு பிடிக்கு தவிக்கிறேன். இவருக்கு சிகரெட் வேணுமாம்ல, சிகரெட்டு. சிகரெட்டு கூட இல்லையாடாப்பா. அன்னைக்கு ஒரு சிகரெட்டு பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன், பாதி தேரும். எவன் கூட்டி குப்பையில தள்ளானோ கூட்டுறானுங்களா, எடுத்து இவனே பிடிப்பானே. அயோக்கியப்ப, இவனே பிடிப்பானு.
ஊரா குடிச்சா நாளைக்கு வாங்கி தர்றானோ இல்லையோ, அது வேற சொல்ல. ராமா, டேய், ரத்தம் வருது, கொஞ்சம் பஞ்சு கூடப்பா. பஞ்சமில்ல ஒண்ணுமில்ல பாப்பா. அடப்பாவி, மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு, ரெண்டுமே இல்லைன்றீங்களாடாப்பா. அடப்பாவிகளா, கேவலம், கொஞ்சம் பஞ்சு கூட தர மாட்டேன்றாங்க. அடப்பாவி, என்ன விலையாக போகுது பஞ்சு? கொஞ்சம் வாங்கி. எங்க வந்த? அந்த ரூம்லயே விழுந்து கிடக்கிறதானே? சோலைகளிலே நாம் கழித்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறந்து விட்டாயா? கலாதேவியின் முழு உருவத்தையும் காணுவதற்காக நாம் தீட்டிய கட்டிலறை காவியங்களை எல்லாம் சற்று நினைத்து பார்த்தான். இது உலகம் எனக்கு ஒண்ணுமே புரியுது. ஓவியமே, உயிரே, உயிரின் உள்ளோடு உணர்வே என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சாகச மொழிகளை அள்ளிச் சொரிந்த உன் அழகு திருவாய் இன்று ஏன் அனல் கக்குகிறது? செந்தேனே, சித்திரையே, வா வா, வந்தேனே, அப்படியே கட்டி அணைத்துக் கொள். காமன் கணைகளிலே சேர்ந்து காப்பாற்று. குளிர் தரும் கோடையே, என் கொடுமையை போக்கு போக்கு. கட்டி பறித்தாரின் வாழ்வே சஞ்சலம் கொள்ள வைத்தாரே. கட்டி பறித்தாரின் வாழ்வே சஞ்சலம் கொள்ள வைத்தாரே. வெட்டி முடித்து விட்டாரே, வேரோடு சாய்த்து விட்டாரே. வெட்டி முடித்து விட்டாரே, வேரோடு சாய்த்து விட்டாரே. சட்டி பறித்தாரின் வாழ்வே சஞ்சலம் கொள்ள வைத்தாரே.
பறித்தாரம் வாழ்வை சஞ்சலம் கொள்ள வைத்தாரே பரிதாரியம் வாழ்வை சஞ்சலம் கொள்ள வைத்தாரே அந்த அம்மா யாரு தெரியுது இல்ல? யாரு? பெரிய பண்ண மைனர்னு ஒருத்தன். அட கோட்டு சூட்டுமா தெரியுவான்ல? ஆமாமா, அவன் சம்சாரண்டா. அடரு, அந்த ஆளு இப்ப எங்க கண்ணே காண்றது இல்ல. அட அதை ஏன் ஜாமி கேக்குறீங்க? அவன் காந்தான்னு ஒரு காலில் விழுந்து கிடக்குறான். சொத்து புறாவும் நாசம் பண்ணிட்டான். இப்ப கையில பைசா கிடையாது. அவமானத்துக்கு பயந்துகிட்டு தான் வெளியே தலையை காட்டுறதுல தெரியுமா? கையிலே பைசா இல்லாத திண்டாடுகிறார். என் காதிலே இந்த வார்த்தைகள் விழ வேண்டாம். ராமா, டாக்டர் வந்தாரா? டைரக்டர் தான் வராரு. டைரக்டர் வந்தாரா? ஏண்டா என்கிட்ட முதலே சொல்ல. இப்ப எங்க அவரு? அவரு குட்லண்ட்ஸ்ல முதலாளியோட தங்கி இருக்கிறாராம். உன்னை வந்து பீட் பண்ண சொன்ன. சரி சரி, இந்த தண்ணீருக்கு வேண்டியதெல்லாம் கொடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். விட்ட திருமகளே, போடியம்மா போ. நான் அதையாக கடந்து அழிந்து சாகிறேன். நீ சினிமா கூத்தாடியோட கூடை கொண்டு கும்மாள மடிக்க போகிறாய். என்னை உதைத்து தள்ளுகிறாய். என்னை உதைத்தால் தள்ளுகிறாய். அடிப்பாய், நண்டு கொடுத்தா வடையில இருக்குமா? உன் திமிரு வாங்கி கட்டுறேன். அடிப்பாய், என்னை உன் காலால் உதைத்தால் தள்ளுகிறாய். அடிப்பாவி, அடிப்பாவி. காந்தா, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். டாக்டரிடம் சென்று ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்து என்னை கொன்று விடு, கொன்று விடு. உயிரோடு வைத்து சித்திரவதை செய்யாத. வேண்டாம், வேண்டாம். ராமா, டாக்டர் வரலன்னு கேக்குறேன், அதுக்கு உதவுகிறார். ராமா, டாக்டர் ஊர்ல இருந்தா தானே வர. ஊர்ல தான் இருக்காரு. பணம் கொடுத்தாருல வர. என்ன இருக்கும்போது குடு குடுன்னு வாங்கிக்கிட்டு இல்ல. இப்ப நீதான் கூட கஷ்டப்படுற. உனக்கு இப்படி இருந்தா ஒரு ஆஸ்பத்திரியே கட்டி இருப்பாரு. வேண்டாம், சட்டமா பேசுறேன். இருடா இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அடிச்சண்டாளே, அடிச்சண்டாளே. சண்டை மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். ராமா, பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே நான். எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். நன்றி கட்ட உலகமடா ராமா. ராமா, இந்த நரிகள் நடமாடும் நாடடா ராமா. ஜாதி இல்லை என்று பல பெரியவர்களே, இந்த மாதிரி ஜாதி என்னைக்குமே இருக்கும் போல இருக்குடா ராமா. ஆமா, இந்த மாதிரி நேரத்திலே ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிவாளிகள் உள்ள நாடா இது ராமா. பணம் இல்லாத போது இந்த வியாதி எனக்கு வந்துச்சு ராமா. இது பணம் இருக்கும் பொழுது வர வேண்டிய வியாதி அல்லவா ராமா. ராமா, வாங்கம்மா வாங்க. என்னம்மா? ஐயாவே கொஞ்சம் பார்க்கணும். இருங்க, இத வந்துட்டேன். உங்களை பாக்குறதுக்கு அம்மா வந்து. யார்? சந்திரா.
காதலின் முகத்தை கூட நீங்கள் பார்க்க கூடாதா? அப்படிதான் என்ன தவறு செய்து விட்டேன் அத்தான். நீ ஒரு தவறும் செய்யவில்லை. தவறுகள் செய்தவன் நான் தான். பேசைகளின் நேசத்தையே நம்பி உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டேன். கரம் பிடித்த உன்னை மறந்தேன், கண்கலங்க செய்தேன். இந்த கயவன் முகத்திலே விழிப்பதே பாவம். போ போ. உள்ளம் நொந்து போய் பேசுகிறீர்கள் அத்தான். துன்பங்களுக்கிடையில் இன்னும் ஏன் இங்கேயே இருக்கிறீர்கள்? என்னுடன் வந்து விடுங்கள். முகிலிட இருக்கும் வரை முழுமதி ஒய்யட்டுத்தானே இருக்கும். மதியல்ல சந்திரா, நான் ஒரு மங்கி போன கண்ணாடி. என்னிடம் ரசம் இருந்த வரையிலே அழகிகளின் அந்தரங்க பொருளாக இருந்தேன். அவர்கள் கரங்கள் என்னை அடிக்கொரு முறை ஆலிங்கனம் செய்து கொண்டன. காலமெல்லாம் அவர்கள் மார்பகங்களிலே புரண்டேன். பலன் இன்று உருவிழந்தேன். உபயோகிப்பார் யாவரையும் இழந்தேன். உடைந்து சுக்கல் சுக்கலாக நொறுங்குவதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு சந்திரா. அப்படி சொல்லாதீர்களத்தான். என்னுடன் வாருங்கள். என் உயிரை ஏந்தேனும் உங்கள் இன்னல்களை போக்குகிறேன். சந்திரா, இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? நீ பத்தினி, நான் பரத்தையர் லோலன். என் உருவத்தையே உன் உள்ளத்திலே இருந்து அழித்து விடு. உன்னை கண்ணீர் குளத்திற்கு காவலாளி ஆக்கிவிட்டு காமகோட்டத்தின் தலைமை விடத்திலே அமர்ந்து என் உடலையும் உள்ளத்தையும் உருகுலைத்துக் கொண்ட இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? என்னை பற்றி நீ கவலைப்படாதே. நான் எப்படியாவது அழிந்து போகிறேன். நீ போ. இனி உன் இஷ்டப்படி எது வேண்டுமென்றாலும் செய்து கொள். போ போ. என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? என்ன செய்ய சொல்லுகிறேன் என்றா என்னை கேட்கிறார்? சொல்லுகிறேன், துணிந்து செய், பயப்படாதே. விபச்சார விடுதி என்று கொட்ட எழுத்திலே போர்டு ஒன்று எழுதினும் வீட்டு வாசலிலே தொங்க விடுப்போ. அதை காந்தாவை போன்ற சண்டாளிகள் பார்த்து மனம் உலகட்டும். என்னை போன்ற உளுத்தர்கள் உள்ளம் உடைந்து சாகட்டும். பத்தினி பெண்களை எல்லாம் பரதவிக்க விட்டு விட்டு பரத்தையற்பில் சென்று பணான நோய்க்கு ஆளான மனித புழுக்கள் எல்லாம் அதை பார்த்தாவது திருந்தட்டும். போ போ. இனி உன் ஆசைக்குரிய ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள். அவனுடன் இன்பமாக வாழ். என்னை மறந்து விடு. போ போ. உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அம்மா, நீ மத்த பெண்களை அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடு. நான் இவங்க வந்துடுறேன். சரிம்மா. எல்லோரையும் போல எல்லை என்னல்லாகும் மோடி போடி எல்லோ ஜதை தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரமாகவே விழ வேண்டும். எல்லோரையும் போலவே இல்லை என்னல்லாகும் மோடி போடி. மடம் இருக்கிறது தெரியாதா என்ன? பாட்டு பாட வந்துட்டானா? பாட்டு டைரக்டர் பர்மிஷன் இல்லாம உன்னை யாருமே இந்த சீனை ஓபன் பண்ண சொன்னது? இவளுக்கு உண்மை தெரியல, உனக்கு ஒத்திகை தெரியல. ஏண்டா கலாட்டா பண்றீங்க? I will explain the sequence. Yes. அதாவது கபோதி பொறுத்து காதல்ல இந்த கபோதி இந்த கொடூரவரிய காதலிக்கிறான். காதல் क्या காதல்? பிரேம் 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 प्रेम. ஓ अच्छा प्रेम प्रेम. That's right. எங்க காதல். Just a minute. Camera. Oh, front with 100. Come here. Correct. Come here. Come here. Beautiful. உன் முகத்தை
இதனோடு ஒப்பிட போகிறேன். அது என் அம்மாவாச முகத்தழகி, உன்னை கண்டதும் வெளிச்சத்தை கண்ட திருடனைப் போல் விழிக்கிறது. உனக்கு தெரியவில்லையா? அட என் குருட்டுக்கண் ராசா, கொம்பை விட்டு வந்த குரங்கா, உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அரே யாரே, உங்கள் டைலாக் நீங்கள் சுத்த மோசம். உங்கள் தமிழ் யாரும் கையா புரியுறான். என்னுடைய பெர்மிஷன் இல்லாம இங்க ஒரு ரூபாயா மூச்சு விடக்கூடாது. யாரு? சேட்ஜி. சேட்ஜி ருபியா போடுறான், சேட்ஜி மூச்சு விடுறான் இல்ல? சேட்ஜி விடுறான். சேட்ஜி விடுவான், மத்தவங்க விடுறான் இல்ல. அபி அபி தோனி. தோனி வருவா. தோனி, அச்சா தோனி. அபி வருவா. வருவா தோனி. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது லவ் சாங். எங்க? பிரேமா பிரேமா எனக்கு ஒரு கதியரு பிரேமா 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 எனக்கும் உனக்கும் தானேக பொருத்தமே, மனத்தினாலே மான் விழி உன்னை நினைக்க நினைக்கவே காதல் வளருதே. எனக்கும் உனக்கும் தானேக பொருத்தமே, நினைக்க நினைக்கவே காதல் வளரு. கரெக்ட் 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 கரெக்ட். எனக்கும் எதிரும் தவள என நீயும் நானும், நீயும் நானும் நீயும், நீயும் நானும் நானும் நீயும், எதையும் தவள என நீயும் நானும் இணை பிரியாமல் வாழவும் வேண்டும். தலையதன் மேலே நான் உன்னை தாங்கி, தலையதன் மேலே நான் உன்னை தாங்கி தாண்டவமாடிடுவே அன்பாலே, தாண்டவமாடுவே உனக்கும் காந்தா. உனக்கு பேரழகும் ஏய் ராமா. ஏய். ஏய் ராமா. பேரழகும் பெருங்குணமும் உசிரத்தினமே வாழ்வது இனிமே யோசினேண்டா சொல்லணுமே. என் அருகினில் கட்டுப்பட்டு நீ இனி, கட்டுப்பட்டு நீ இனிவா, கட்டுப்பட்டு நீ இனிவா, கட்டுப்பட்டு நீ இனி என்ன பக்கம் போட பக்கம் நீளம் சரணம் 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 சரணம். कौन है? लेपर मैन उल्टी वारान. சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு பெரிய ஆக்டர், நம்ம சாந்தாவுக்கு ரொம்ப வேண்டியவர். अच्छा நம்ம அடுத்த படம் நலாயினி இல்ல, அதுல இவர் தான் ஹீரோ. மவுத் செல்லிய மகரிஷி தேச பொருத்தம் எவ்வளவு ஜோருன்னு பாரு. अच्छा वेशम कैसा वेशम है. ஏண்டா படாதிபதிகளா, உலகத்துல உங்க கண்ணுக்கு எதை பார்த்தாலும் வேஷமா தான் தெரியுமா? வேஷம் எப்படிதான் இருக்குமா? ஏண்டா பாத்திருக்கியா? அட பாவி, படத்துக்கு ஆள் வேணும்னா உங்க கிட்ட வர்றவங்க அல்லது அதே வேலையா இருக்கிறவங்களை விட்டுட்டு இப்படி வீடு பூந்து பொறுக்கிறீங்களே, அட பொம்பளை பொறுக்கீங்களா? कैसा பேசுறான், நல்லா பேசுறான், நல்லா பேசுறான் டைரக்டர். டைரக்டர் மாமா, டைரக்டரே ஆயிட்டியா? தொழில் உருப்பிட்ட மாதிரிதான்டா. டேய், தொழில் உருப்பிட்ட மாதிரி. ஏன் நாங்க டைரக்ட் பண்ண கூடாதா? கலைக்கு சேவை செய்யறோம். காலை காம வேட்டைக்கு பேர் கலை சேவையா? ஏண்டா டைரக்டா என்கிட்டயே போய் சொல்றியாடா? உள்ளத்த சொல்லி எங்க வந்த? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சீன் ரொம்ப சீரியஸா போச்சு. இனிமே அடுத்த கட்டம் கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் எங்க வர்ற? கிளைமேக்ஸ் உள்ள சொல்லி எங்க வந்த? காந்தா டேய், ஆக்டரா நீ? ஆக்டரா? ஓடா ஓடா நாய. ஆக்டர் நான் முறுக்கு மசாலோட ஆக்டர் ஆக்டர். ஏண்டா எங்க வாங்க இப்படி
வாங்கடி வாங்கடினா வாங்க ஏண்டி, திமிரா திமிரா இவங்களா நம்பி போறேன், இவங்கள நம்பியா போறேன், போடி போடி, போ போடி போடி பாவம் இடம் கொடுத்தா இவங்க தலைக்கு மேல ஏறி போச்சா? இவங்களை எல்லாம் யாருன்னு நினைச்சேன்? அடி பாவி, இந்த வறண்ட நெஞ்சுக்கார பயல நம்பியா போற? வேணாம் காந்தா, நீ ஒண்ணும் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டியது இல்லை. உபதேசம் இல்லை, உண்மையை சொல்லுகிறேன். நீ அனுபவம் இல்லாதவள். என் இஷ்டத்தை குறுக்க நிக்க நீ யாரு? என் வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க, 4 பேர் போவாங்க. மரியாதையா நீ போய் வெளியே போயிடு. வெளியே போ. என்னை பார்த்து உன் வாயாலே வெளியே போனா சொல்றேன். ஆமா, ஒன்னதான். எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது. உன்னை ஏகதி என்று கிடந்தேனே. வேற வழி இல்ல, என் காலிலே விழுந்து கிடந்தேன். உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே. ஒரு பயலும் சும்மா கொடுக்க மாட்டான். 4 பேரை கேட்டுப்பாரு. இதுக்கு போய் மகாநாடு கடத்தி கேட்க சொல்றான். வெளியே போவாவிட்டால் என்னடி செய்வாய்? என்ன செய்வேனா? செய்து காட்டான் பாருங்க. என்ன செய்வாய்? போ. ஆலம் என்கிறா. யாரா? 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 ஹலோ, யாரது? இன்ஸ்பெக்டரா? ஆமா, நான் தான் சினிமா ஸ்டார் காந்தா பேசுறேன். எங்க வீட்டுல ஒரே கலாட்டா இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? போலீஸை கூப்பிடுகிறாளே, போலீஸை கூப்பிடுகிறாளே. காத்தா காத்தா, போலீஸை கூப்பிட்டு என்னை வெளியே துரத்தாதே. வேண்டாம், நான் இங்க இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? சொல். தோட்டத்திலே மாட்டு கொட்டகையிலே ஒரு பக்கத்திலே இருந்து கொள்கிறேன். காந்தா, வெளியே துரத்தாதே. நீ மாட்டு கொட்டாயில இருந்தா உன் வியாதி மாட்டுக்கு மேல பரவிடும். அம்மா, மாட்டை விட கேவலப்படுத்துகிறாளே. அம்மா, போலீஸ் போலீஸ் வந்து விட்டனா? என்னை பிடிக்க. காத்தா காத்தா, போலீஸ் போலீஸ் வருகிறது. காந்தா காந்தா, ஐயோ போலீஸ் வருகிறது. காந்தா, ஐயோ ஐயோ காந்தா.